டேய் ஏண்டா வந்த? தினமும் அம்மா கையில திங்கிறது ருசி இல்லன்னு அங்க போய் திங்க போனியே, அப்புறம் ஏன் வந்த? சோறு கண்ட இடமே சொர்க்கம்னு அங்கேயே இருந்துட வேண்டியதானே? நான் ஒண்ணு சாப்பிட போல, பாடதான் போனேன். நான் உன்னை விட்டுட்டு என்னைக்குமா சாப்பிட்டுருக்கேன்? ஏமா எல்லாரும் என் பாட்டை கேட்டு ரசிச்சாங்க, பாராட்டினாங்க, கற்பூரம் எல்லாம் சுத்துறாங்க. அதெல்லாம் நீ பார்க்க வர மாட்டிய. ஊர்ல நடக்கிற எல்லா விசேஷத்துக்கும் எல்லாரும் வராங்க, என் பாட்டை கேக்குறாங்க, ரசிக்கிறாங்க. நீ மட்டும் ஏமா வர மாட்டேங்கிற? காரணத்தை கேட்ட சொல்லவும் மாட்டேங்கிற. எல்லா விசேஷத்துலயும் எல்லாரையும் பாக்குறேன்னா உன்னை மட்டும் அங்க பார்க்காம இருக்கிறது என் மனசு எவ்வளவு கஷ்டப்படும் தெரியுமா? அந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் நான் வரக்கூடாதுப்பா. ஏன்? அத பத்தி சொன்னாலும் உனக்கு புரியாதுடா. இப்படி புரியாது புரியாதுன்னு சொல்லிதானே என்ன ஒண்ணும் தெரியாத வளர்த்துட்டேன். ஆமா, இப்ப நான் விளக்கமா சொன்னா உன் மண்டையில ஏறிட போகுது. என் மண்டையில ஒண்ணு ஏற வேணாம், என் வயல் நினைஞ்சா போதும். சோறு போட. நான் அவ்வளவு சொல்லி நீ பெரிய வீட்டுக்கு போனே இல்ல, அங்கேயே போய் சாப்பிடு. அப்படியா? அப்படித்தான். உங்ககிட்ட எப்படி சோறு வாங்குறதுன்னு எனக்கு தெரியும். உங்களுக்கு என்ன, சோறு கண்ட இடமே சொர்க்கம்னு அங்க போயிட்டீங்க. நாங்க ஆம்பளைங்க சாப்பாட்டுக்கு என்ன செய்யறது? அட என்ன விடு, இந்த குழந்தை பசியில அழுவுதே, அதுக்கு என்ன பண்றது? சீக்கிரம் வந்துடலான்னு தான் போனோம், நேரம் ஆயிடுச்சு.